அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே பெரிய ஹாய்ங்க. இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன். என்ன ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா, என்னோட பையன் பார்த்தீங்கன்னா சிக்கன் சமோசா வேணும்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். மீடியம் சைஸை விட கொஞ்சம் கம்மியாக 2 வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டேங்க. அதோடு பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நான் வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். நான் ரொம்ப கம்மியாக தாங்க மசாலாஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் எடுத்துக்கிட்ட சிக்கன் பார்த்தீங்கன்னா 1/4 கிலோவை விட பாதி தாங்க எடுத்திருக்கேன். இப்படி ஒரு 150 கிராம் அளவுக்கு எடுத்திருப்பேன். சிக்கன் கீமா மட்டும் போன்லெஸ் வாங்கி கீமா மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாரு. ஸோ இதில் மசாலாஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு, அதோடு பார்த்திங்கன்னா மிளகு, தனியாத்தூள், கொஞ்சோண்டு லைட்டாக கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேங்க. ஸோ இதில் நம்ம சாட் மசாலா இருந்தால் கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக செஞ்சேன். இதில் நம்ம தண்ணி வந்து விடணும்னு அவசியமே இல்லைங்க. ஸோ சிக்கன்லேருந்து வர தண்ணியில் தாங்க இது வெந்து சூப்பராக வந்துடும். பாருங்கள் எந்த அளவுக்கு ட்ரையாக வந்திருக்குன்றது. ஸோ இதை குக் பண்ணும்போது நீங்கள் ஆயிலும் ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ணணும். ரொம்ப ட்ரையாக இருக்கணும் மசாலா, நம்ம பொடி மாஸ் மாதிரி கைக்கு நிற்கணும். ஸோ இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேங்க. இது சூப்பராக குக் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இறக்கும் போது கொஞ்சோண்டு ஆனியனும் கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் சேர்த்து நம்ம இறக்கிடலாம். ஸோ இதை நம்ம ஆற வைக்க போகிறோம். ஸோ எவ்வளோ ட்ரையாக இருக்குது பாருங்கள். ஸோ ஆயிலும் அதிகமாக இல்லை, சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட்டும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். நான் எப்போவுமே வந்து ரெடிமேட் ஷீட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ வீட்டில் இருக்கும். ஸோ அதை நான் இன்றைக்கி எடுத்துக்கிட்டேங்க. கையில் வந்து கொஞ்சோண்டு தண்ணி பவுலில் எடுத்துக்கிட்டேன். இது வந்து ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். அதோட வந்து வெளியில் வாங்கும்போது இந்த அளவுக்கு ஃபில்லிங்ஸ்லாம் இருக்காதுங்க. ஸோ நம்ம வீட்டில் செய்யும்போது நிறைய ஃபில்லிங்ஸ் வச்சு கொடுக்கலாம். நான் ஷீட்டில் சமோசா ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து ஹீட் ஆகிறதுக்கு வச்சுட்டேன். ஸோ சிம்மில் தான் வச்சுருக்கேன். ரொம்ப ஹையாலாம் வைக்கக்கூடாதுங்க, இல்லைனா பபிள்ஸ் வந்துடும் சமோசாவில். ஸோ நான் வந்து ஒவ்வொன்றா ரெடி பண்ணி பிளேட்டில் வச்சுக்கிட்டேன். ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே என்னோடய பொண்ணு வந்தாங்க. அவள் ஒரு 1008 கேள்வி, என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க. ஆனால் அவளுக்கு அது பிடிக்காதுங்க. ஸோ மோஸ்ட்லி ஃபில்லிங்ஸ் இருந்தாலே அவள் சாப்பிட மாட்டாள். மேலே இருக்கிற அந்த லேயர் மட்டும்தான் சாப்பிடுவாள். அந்த சமோசா ஷீட்டில் இருக்கிற அந்த லேயர் மட்டும்தாங்க சாப்பிடுவாள். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா செஞ்சு ஆயிலில் வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். இந்த சமோசா ஷீட் ஃபோல்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. அப்படியே நம்ம கோன் மாதிரி நம்ம சுற்றிக்கிட்டு ஃபில்லிங்ஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட் தண்ணியே போதுங்க. இதுக்கு நம்ம பேஸ்ட்லாம் ரெடி பண்ணணும்னு அவசியமே இல்லை. தண்ணியை வச்சு இப்படி ஃபோல்ட் பண்ணி கொடுத்துட்டோன்னா சூப்பராக செட் ஆகிடும். இந்த மசாலாவுக்கு எனக்கு 10 சமோசா கிட்டே வந்ததுங்க. ஸோ ரொம்ப குயிக்காகவே நான் செஞ்சு முடிச்சிட்டேன். ஸோ எல்லாமே ரெடி பண்ணி பிளேட்டில் வச்சுக்கிட்டேங்க. ஸோ இப்போ ஃப்ரை பண்ணி நம்ம எடுக்க வேண்டியது தான். ஆயில் மீடியமில் தான் வச்சு ஃப்ரை பண்ணணும். ரொம்ப ஹையாக வச்சிங்கன்னா பபுள்ஸ் வந்துடும், சீக்கிரம் கருகிடுங்க. இது பார்த்திங்கன்னா நான் மீடியம் விட கொஞ்சம் லோவாக தான் வச்சேன். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன அப்புறம் மீடியமில் வச்சேங்க. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்றத. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஃபோல்டிங்லாம் பார்த்திங்களா கரெக்டாக செட் ஆகி வந்திருக்கு. தண்ணியில் தான் ஃபோல்ட் பண்ணால் எவ்வளோ சூப்பராக ஃபோல்டிங் வந்திருக்கு பாருங்கள். ஸோ அடுத்த பேட்ச் சமோசா சேர்க்கும் போது நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுவேங்க. ஏன்னா ஆயில் நல்லா கொதிச்சிருக்கும். போட்ட உடனே பபுள்ஸ் வந்துடும் செகண்ட் டைம் எப்போவுமே. ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10லேருந்து 15 செகண்ட்க்கு அப்புறம் தான் நான் ஆனே பண்ணுவேன். ஸோ மறுபடியும் மீடியமில் வச்சு தான் ஃப்ரை பண்ணி எடுப்பேன். ஸோ ரொம்ப சூப்பராக நம்மளோட சமோசா குக் ஆகிடுச்சிங்க. நான் ரொம்ப அதிகமாக இந்த சமோசா வீட்டில் செய்வேங்க. ஸோ ஃபாஸ்டிங்லாம் பார்த்திங்கன்னா ரம்ஜான் டைமில் இது அதிகமாகவே இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா சூப்பராகவே சமோசா, சிக்கன் சமோசா ரெடி பண்ணியாச்சு. எந்த அளவுக்கு ஃபில்லிங்ஸ் இருக்குன்றதை நீங்களே பாருங்கள். எந்த கடையிலையாச்சும் இந்த அளவுக்கு ஃபில்லிங்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்களா? இருக்குங்க. ஸோ ஆனியன் ஜாஸ்தியாக இருக்கும், சிக்கன் ரொம்ப கம்மியாக இருக்கும். இது சிக்கன் மட்டும்தாங்க உள்ள, வேறு எதுவுமே இல்லை. சாப்பிட சாப்பிட சிக்கன் டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் என்னோடய பையனுக்கு நான் அதிகமாக வந்து செஞ்சு கொடுப்பேன். ஸோ அவருக்கு பிடிச்சிருக்கான்றதை கேட்டு கேட்டு செஞ்சு கொடுப்பேன். ஸோ அதுலேயும் எனக்கு ஒரு சந்தோஷம், சாப்பிட்ற அவருக்கு ஒரு சந்தோஷங்க. சாஸில் டிப் பண்ணியோ மயோனஸில் டிப் பண்ணியோ சாப்பிட்டு பார்க்கணுங்க. அப்பா அவ்வளோ கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருந்தது. இன்றைக்கி எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப சூப்பராக சிக்கன் சமோசா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோங்க. அவ்வளோதான், இந்த விலாகை இதோடு முடிச்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.